Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 2 Hindi Lesson 12 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. Bus ke niche baag. So, bus is the vehicle in which we travel, isn't it? So, that is bus. Bus ke niche. Niche means under. ஓகே கீழேன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் நீச்சே ஸோ பஸ் கே நீச்சே ஸோ அண்டர் த பஸ் ஹூ இஸ் தேர் இஸ் அ tiger. Baag means tiger. Baag means tiger. Okay. So let's start reading the story. किसी जंगल में एक छोटा बाघ खेल रहा था. So किसी जंगल in some forest. Jungle means forest. One small tiger. एक means one. छोटा छोटा means very small ஒரு சின்ன புலிக்குட்டி बाघ means tiger was playing खेल रहा था खेल அப்படின்னா விளையாடிட்டு இருந்துச்சு खेलते खेलते वह जंगल के पास वाली सड़क पर निकल आया खेलते खेलते ஸோ விளையாடிட்டே இருந்தது என்ன பண்ணுச்சு அதுக்கே தெரியாம அந்த டைகர் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஜங்கல் கே பாஸ் வாலினா நியர் டு தட் ஃபாரஸ்ட் தேர் வாஸ் அ ரோடு சடக் மீன்ஸ் ரோடு சடக் ஓகே ஸோ சடக் பர் நிக்கல் ஆயா மீன்ஸ் இட் கேம் அவே from inside the jungle to the road இந்த ரோட்டு கிட்ட அது வந்துருச்சு ஓகே அதுக்கே தெரியல விளையாடிட்டே அப்படி வெளியே வந்துருச்சு சடக் பர் एक बस खड़ी थी so on that road சடக் பர் அப்படின்னா அந்த ரோட்டுக்கு மேலே ஒரு அந்த இடத்துல ஒரு பஸ் खड़ी थी खड़ी means standing a bus was standing on the road छोटे बाघ ने देखा कि बस का दरवाजा खुला था छोटे बाघ அந்த லிட்டில் டைகர் வந்து பார்த்துச்சு ने देखा so the little tiger saw what did it see it saw that the darwaza means the door of the bus was open खुला है खुला means open இங்கே ஜாக்கு கீழே இங்கே ஒரு டாட் இருக்கு இல்லையா ஸோ யூ ஹாவ் டு ரீட் இட் ஆஸ் ஜா ஓகே தர்வாசா மீன்ஸ் டோர் ஓகே த டோர் ஆஃப் த பஸ் வாஸ் ओपन बाघ अपने अगले पंजे बस की सीढ़ी पर रखकर बस के भीतर देखने लगा ஸோ बाघ இந்த புலி இந்த டைகர் வந்து என்ன பண்ணுச்சுன்னா अपने அப்படின்னா தன்னுடைய ஹிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இட் டுக் ஹிஸ் பாஸ் அகலே பஞ்சே பஞ்சேன்னு படிக்கணும் பஞ்சேனா அதோட கால் இருக்கு இல்லையா ஸோ காலில் இருக்கிற அந்த கிளாஸ்ன்னு சொல்லுவோம் பாஸ்ன்னு சொல்லுவோம் PAWS பாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் பஞ்சே அதை வந்து ஒரு காலை தூக்கி பஸ்கி சிடி அப்படின்னா ஸ்டெப்ஸு ஸோ பஸ்ஸுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா ஏறி போகிறதுக்கு ஸோ அந்த ஸ்டேர்கேஸ் அந்த ஸ்டெப்ஸ் மேலே வச்சுது ரக்குக்கர் அப்படின்னா அது மேலே காலை தூக்கி மேலே வச்சுட்டு பஸ்கே பீத்தர் மீன்ஸ் இன்சைடு பஸ்ஸுக்கு உள்ளார பார்க்க ஆரம்பிக்குது देखने means it started seeing what is happening inside the bus okay उसने देखा कि बस के भीतर आगे की तरफ से गर की आवाज आ रही है
और उसके पास एक आदमी बैठा है. So उसने देखा, the tiger saw. What did the tiger see? उसने देखा कि बस के भीतर, inside the bus, आगे की तरफ, आगे means front side of the bus. ஸோ பஸ்ஸுக்கு உள்ளார ஃப்ரண்ட் சைடு டிரைவர் உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த இடத்துல பார்க்குது. ஸோ அங்கே பார்க்கும்போது யூ ஆப்வியஸ்லி நோ யூ வில் ஹாவ் த என்ஜின் ஆஃப் த பஸ் தேர் இல்லையா, என்ஜின் அங்கே இருக்கும். அது வந்து கர் கர்ன்னு ஆவாஸ், ஆவாஸ் அப்படின்னா சத்தம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை இந்த டைகர் பார்க்குது. और और मीन्स and उसके पास, அந்த என்ஜினுக்கு பக்கத்தில், பாஸ் அப்படின்னா பக்கத்தில், நியர் டு த என்ஜின், एक आदमी, एक means one, आदमी means man, one man was sitting, बैठा है, बैठा means he was sitting, hope he is the driver of the bus இல்லையா. ஸோ அது ஒரு காலை பஸ்க்குள்ளே வச்சுட்டு பார்க்குது. என்ன பார்க்குதுன்னா, பஸ்ஸுக்கு உள்ளார ஃப்ரண்ட் சைடில் ஏதோ கர்ரு கர்ருன்னு சத்தம் வருது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன், ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குது. छोटे बाघ ने यह भी देखा कि उस आदमी के सामने एक दीवार सी है. This little tiger, छोटे बाघ, அந்த சின்ன புலிக்குட்டி வந்து यह भी देखा, it also saw that, what did it see? उस आदमी के, அந்த ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தார் இல்லையா, ஸோ அந்த மேனுக்கு முன்னாடி, आदमी के सामने, सामने means in front of that man, एक दीवार सी है. दीवार அப்படின்னா செவுரு, வால் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிறத அது பார்க்குது. लेकिन यह दीवार कुछ अजीब थी. लेकिन but this wall, यह दीवार அப்படின்னா, ஆனால் இந்த செவுரு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்ட்ரேஞ்ச். அஜீப் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச், வினோதமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ சம்திங் வாஸ் ஸ்ட்ரேஞ்ச் இன் திஸ் வால். இஸ் दीवार में से बाहर की हर चीज़ साफ साफ दिखाई दे रही थी. அதாவது ஆக்சுவலாக என்னது அது, அது வந்து கண்ணாடி இல்லையா. ஸோ பஸ்ஸு வந்து முன்னாடி டிரைவர் பார்த்து ஓட்டுறதுக்காக டிரைவருக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கும். அதை இந்த புலி வந்து ஒரு செவுருன்னு நினச்சிக்குது. ஓகே, ஸோ அந்த செவுரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அது நினச்சிக்குது. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அக்கார்டிங் டு த டைகர், இஸ் दीवार में से, அந்த செவுரு, அந்த செவுத்துலேருந்து பார்க்கும் பொழுது, बाहर की, बाहर means outside, भीतर means inside, बाहर means outside. ஓகே, ஸோ பாஹர் கி, வெளியில் இருக்கக்கூடிய, ஹர் சீஸ், ஹர் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி, சீஸ் மீன்ஸ் திங்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி திங் which is outside that wall, it is clearly seen. साफ साफ दिखाई दे रही थी. साफ साफ அப்படின்னா ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது இந்த டைகர் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகே, बाघ ने अपना सिर दाहिनी तरफ मोड़ा. So now this tiger, मोड़ा means turned, திருப்புறது. எதை திருப்புச்சு அப்படின்னா, अपना सिर, தன்னுடைய தலையை, दाहिनी तरफ, दाहिनी, दाहिनी means right side. ஓகே, பாயே தாயேன்னு சொல்லுவோம் இல்லையா, தாயினா ரைட் சைட், பாயே ஓர்னா லெஃப்ட் சைடு. ஸோ தாஹினி தரஃப்னா இட் டர்ன்ட் இட்ஸ் ஹெட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைடு ஆஃப் த பஸ். உஸ்னே தேக்கா கி, ஸோ அப்போ அது கழுத்தை திருப்பி ரைட் சைடு, ஐம் சாரி ரைட் சைடு. ஓகே, ஸோ ரைட் சைடு ஆஃப் த பஸ் பார்க்கும்போது, பஸ் மே कई लोग बैठे हैं. So many people, कई means many, log means people. So many people were sitting. बैठे means sitting inside the bus. आगे वाली सीट पर
दो छोटी लड़कियां बैठी थी. ஸோ அது ரைட் சைட் திரும்பி பார்க்குது இல்லையா, அப்போ அங்கே நிறைய பீப்புள் உட்காந்துருக்காங்க. அதில் ஆகே அப்படின்னா அதில் ஃப்ரண்ட் சீட்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னா दो அப்படின்னா டூ. ஓகே, दो छोटी लड़कियां, टू स्मॉल गर्ल्स. लड़कियां मीन्स गर्ल्स. ஓகே, ரெண்டு சின்ன பொண்ணுங்க வந்து அங்கே बैठी थी உட்காந்து இருந்தாங்க. ओके, they were sitting there. अचानक छोटे बाघ को लगा कि, so अचानक means suddenly. अचानक means suddenly, திடீர்னு அந்த छोटे बाघ அந்த புலிக்குட்டிக்கு என்ன தோணித்துனா, लगा कि it just suddenly it started thinking, लोग उससे डर रहे हैं. So the people are afraid of the tiger. उससे அப்படின்னா என்ன பார்த்து, லோக் பீப்புள் எல்லாம் வந்து டர் அப்படின்னா பயப்படுறாங்க அப்படின்னு அதுக்கு தோணுது. और उसे भगाना चाहते हैं. and और means and it thought that people are trying to bagana means to make the tiger run from that place. ஸோ அது என்ன நினைக்குது, மக்கள் எல்லாம் என்னை பார்த்து பயப்படுறாங்க, இப்போ என்னை இங்கிருந்து துரத்தி விட போகிறாங்க போல அப்படின்னு நினைக்குது. तभी सामने की सीट पर बैठा आदमी उठा. So तभी ना at that time when this tiger was thinking like this, அந்த டைமில் சாம்னே அப்படின்னா முன்னாடி சீட்டில், சாம்னே கி சீட் அப்படின்னா முன்னாடி சீட்டில் உட்கார்ந்து இருந்த ஒரு மேன், பைட்டா அப்படின்னா உட்கார்ந்திருந்த, ஆத்மி அப்படின்னா மேன், அந்த ஆள் வந்து எந்திரிக்கிறாரு. உட்டா மீன்ஸ் he got up from his seat. और अपनी दाहिनी ओर वाला दरवाजा खोलकर बाहर कूद गया. And what he did, he opened the door. Darwaza means door which was towards his right side and he jumped out. अपनी அப்படின்னா அவரோட, दाहिनी ओर means right sideல, दाहिनी ओर वाला दरवाजा, அங்கே ஒரு டோர் இருக்கு, दरवाजा அப்படின்னா டோர், அதை கோல்கர் அப்படின்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு பாஹர் கூத் கயா. பாஹர் மீன்ஸ் வாட் டிட் வி see? பாஹர் மீன்ஸ் அவுட் சைடு, வெளியே அந்த பஸ்ஸிலேருந்து வெளியே குதிச்சிடுறாரு. கூத் கயா மீன்ஸ் he just jumped out of the door. So now what happened? बस के बाकी लोग भी तेजी से पीछे वाले दरवाजे की तरफ भागने लगे. ஸோ ஒரு ஆள் குதிச்சதுக்கு அப்புறமா அந்த பஸ்ஸில் இருந்த பாக்கி லோக், பாக்கி மக்களும், the rest of the people who were in the bus, they also started going very quickly. தேசி அப்படின்னா ரொம்ப வேகமாக. पीछे वाले दरवाजे, पीछे means back, आगे means front, पीछे means back. ஓகே, ஸோ பேக் டோர் இருக்கும் இல்லையா பஸ்ஸுக்கு, அதுதான் பீச்சே வாலே தர்வாசேனா பேக் டோர் ஆஃப் த பஸ்ஸுக்கிட்ட ஓடி போகிறாங்க. தரஃப் பாக்னே லகே, பாக்னே மீன்ஸ் தே ஸ்டார்டட் ரன்னிங் குவிக்லி டுவர்ட்ஸ் த பேக் டோர் ஆஃப் த பஸ். लोगों को भागते देखकर छोटा बाघ कुछ घबराया. Now on seeing, dekhkar means on seeing the people, logo means people, bhagate means running. On seeing the people running, this little tiger got frightened, afraid. Ghabraya na bayandu pochu. ஓகே, ஸோ பீப்புள் எல்லாம் இப்படி ஓடுறத பார்த்து அந்த டைகருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. வஹ சீடி சே உத்தாரா. ஸோ இப்போ அந்த டைகர் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டெப்ஸில் கால் வச்சுட்டு தானே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு, அந்த ஸ்டெப்ஸில் இருந்து கீழே இறங்கிருச்சு. உத்தரா மீன்ஸ் இட் காட் டவுன் ஃப்ரம் த ஸ்டேர் கேஸ். और and பஸ் கே நீச்சே घुस गया. பஸ்ஸுக்கு கீழே, நீச்சே மீன்ஸ் டவுன், குஸ் மீன்ஸ் entered, it entered under the bus. okay, नीचे पहुंचकर वह बस के आगे वाले
पहिए के पास जाकर दुबक गया. So नीचे कीழே போயிட்டு पहुंचकर means just it reached under the bus. What it did? वह बस के आगे वाले पहिए, पहिए means wheel. Okay, so அந்த ஆगे means front, frontல இருக்கிற வீலுக்கு பக்கத்துல போயிட்டு पहिए के पास, पास means nearby. Okay, पास जाकर दुबक गया. दुबक, दुबक means it just அப்படி சுருண்டு அந்த டயருக்கு அடியில உட்காந்துக்குச்சு. ஓகே, लेकिन वहाँ उसे अच्छा नहीं लगा. but it didn't like that place. वहाँ அந்த இடம் வந்து அதுக்கு अच्छा means good, नहीं लगा அதுக்கு பிடிக்கல அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. वह फिर से बस के भीतर जाना चाहता था. So चाहता means it liked, it wanted to go inside the bus again. भीतर, भीतर means inside, பஸ்ஸுக்குள்ள போகணும் தான் அதுக்கு ஆசையா இருந்துச்சு. थोड़ी देर बाद, थोड़ी means after some time, थोड़ी देर बाद கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் वह बाहर निकला, it came outside. और बस की सीढ़ी पर पंजे रखकर भीतर चला गया. And what it did? Again it entered inside the bus. सीढ़ी அப்படின்னா staircase, பஸ்ல இருக்க staircaseல அதோட கால்களை தூக்கி வச்சிட்டு भीतर means inside, चला गया, it went inside the bus. वह सामने वाली सीट पर बैठकर बाहर देखने लगा. ஸோ இப்போ அது நல்லா பஸ்ஸுக்குள்ளார போயிட்டு ஃப்ரண்ட் சீட், சாம்னே வாலி சீட் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்டில் உட்காந்துருச்சு. பைட்கர் மீன்ஸ் இட் சாட் தேர் அண்ட் இட் வாஸ் சீயிங் அவுட் சைட். பாஹர் தேக்னே லகா, பாஹர் மீன்ஸ் அவுட் சைடு இல்லையா? ஸோ முன்னாடி கண்ணாடி இருக்கும்ல, கண்ணாடி வழியாக வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, सामने से एक बस आ रही थी. So when it was seeing, सामने அதுக்கு முன்னாடி எதுக்கால ஒரு பஸ் வந்துட்டு இருந்துச்சு. एक बस आ रही थी. उसमें बहुत सारे लोग बैठे थे and inside that bus बहुत सारे lot of people were sitting. அந்த பஸ்லயும் நிறைய people வந்து உட்கார்ந்திருந்ததை பார்க்குது. उन्हें देखकर छोटा बाघ सोचने लगा कि उसकी बस के लोग क्यों भाग गए. So उन्हें देखकर, on seeing them, on seeing the people, छोटा बाघ அந்த little tiger வந்து என்ன யோசிச்சுது அப்படின்னா, सोचने लगा means it thought, why these people, उसकी बस के लोग, இப்போ அந்த பஸ்ல இருந்த மக்கள் எல்லாம் வந்து क्यों அப்படின்னா why, ஏன் வந்து ஓடி போனாங்க, பாக் கயே, why these people were running out from this bus. It was just thinking that. Okay, fine. Now let us go to the book back exercises. ऐसे, ऐसा क्यों, why is it like that, ஏன் இப்படி. Okay, so under that first question, बस के नीचे पहुंचकर छोटे बाघ को अच्छा क्यों नहीं लगा. ஸோ பஸ் கே நீச்சே, த நீச்சே அப்படின்னா அடியில் இல்லையா, அண்டர். ஸோ த டைகர் வெண்ட் அண்டர் த பஸ் பட் இட் டிடன்ட் லைக் இட் இல்லையா. அச்சா கியோ நஹி லகா, ஏன் அதுக்கு பிடிக்கல. ஸோ பஸ் கே நீச்சே அண்டர் த பஸ் த டைகர் வாஸ் நாட் ஃபீலிங் குட் பிகாஸ் மேபி இட் liked inside but it didn't like the tire இல்லையா. so बस के नीचे पहुंचकर छोटे बाघ को इसलिए अच्छा नहीं लगा क्योंकि, क्योंकि means because वह फिर से बस के भीतर जाना चाहता. it wanted to go inside the bus again. भीतर means inside. फिर से means again it wanted to go inside the bus. Okay, next, क्या तुमने कभी किसी बस या जीप के नीचे झांक कर देखा है.
तुम्हें वहाँ क्या दिखाई दिया? So have you ever seen underneath a bus or a jeep? ஜாங்க் கர் அப்படின்னா கீழே அடியில் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்னு? What have you seen underneath a bus? हाँ मैंने बस के नीचे झांक कर देखा है. Yes, I have seen under a bus. उसके नीचे, so under the bus, नीचे means under, okay. काफ़ी कलपुर्जें तथा पेट्रोल की टांकी होती है. So little bit of kalpurze means all like machines, gears and some sort of equipments will be there இல்லையா? பஸ் ஓடுறதுக்கு தேவையானதெல்லாம் அடியில் இருக்கும். And you can also find petrol tank underneath the bus, okay. बस के अगले हिस्से से गर गर की आवाज़ क्यों आ रही थी? So बस्सिनुடைய अगले हिस्से means one part, from one part of the bus there was a sound coming, isn't it? Gar garnu ஒரு சத்தம் வந்துட்டு இருந்துச்சு. What was that sound? Why was it coming? Obviously it is the engine of the bus இல்லையா? So bus के अगले हिस्से से, this is gar, you have to put one ir like this, okay. gar gar की आवाज़ उसके engine से आ रहा था. The sound was coming from the engine of the bus, okay. नेक्स्ट, बस के ज़्यादातर लोग दाई तरफ क्यों बैठे थे? सो ज़्यादातर, that is most of the people in the bus, why they were sitting towards the right side of the bus? Here right side refers to the tiger part, okay. the tiger வந்து அந்த படிக்கட்டில் இருந்து பஸ்ஸுக்குள்ளே பார்த்தப்ப right side turn பண்ணி பார்த்துச்சு இல்லையா? So you know the setup of a bus, isn't it? So in front you will have the driver seat and engine and one or two seats will be there. Then you will have the steps and entire people will be sitting after that steps only இல்லையா? So அதுதான் நமக்கு இங்கே ஆன்சர். चूंकि बस में दाई तरफ ज़्यादा लोग के बैठने की व्यवस्था थी, इसलिए उस तरफ ज़्यादा लोग बैठे थे. So चूंकि बस में, it is the make or the model of the bus, isn't it? In which towards the right side of the steps most of the people will be sitting, okay. बस में इतने सारे लोग बैठे थे पर बाघ का ध्यान दो छोटी लड़कियों पर ही गया. क्यों? So in that bus इतने सारे लोग, lot of people were sitting, but this tiger just saw two little girls. दो छोटी लड़कियां means two little girls. Why? बाघ का ध्यान सबसे पहले दो छोटी लड़कियों पर इसलिए गया क्योंकि वे आगे की सीट पर बैठी थी. So this tiger saw that two little girls where they were sitting because they were sitting in the front. आगे की seat means in the front seat they were sitting. So obviously when you enter inside the bus, ஒரு பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்கிற சீட்டில் இருக்கவங்கள தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? சேம் ஆஸ் வெல் கோஸ் வித் த டைகர். So the tiger saw the two little girls sitting on the front seat of the bus. तो क्या होता? अंडर दिस टॉपिक, अगर बाघ बस की छत पर चढ़ जाता, छत मीन्स रूफ. सपोज दिस टाइगर அந்த பஸ்ஸுக்கு மேலே, ஓகே, மேலே போயிருந்துச்சு, கிளைம் பண்ணி போயிருந்துச்சுன்னா, तो उसे दुनिया कैसी दिखाई देती? Then how will it see? दुनिया means this world according to the tiger. இப்போ டைகர் வந்து பஸ்ஸுக்கு மேலே இருக்குன்னா அதோட பார்வையிலிருந்து இந்த சீன் எப்படி இருந்திருக்கும்? ஸோ यदि बाघ बस की छत पर चढ़ जाता, suppose if the tiger has climbed, चढ़ means to climb up the top of the bus, तो उसे तरह तरह के लोग, so it might have seen a lot of people, a lot of गाड़ियाँ. गाड़ियाँ means vehicles on the road because it was on the road, isn't it?
and maybe some few houses. Gar ityadi. Gar means house. इत्यादि दिखाई देते. बाघ के लिए वह एक विचित्र दुनिया होती. So it's tiger will always be inside the forest. Okay. ஸோ அது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சீன் பார்க்கும்போது அதுக்கு கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும். விசித்திரம் மீன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஸ்ட்ரேஞ்ச் சீன். ஓகே. आसपास के लोग क्या करते? आसपास means nearby. What were the people doing? இந்த மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? So this is imagining that the tiger is on the roof of the bus. Okay. आसपास के लोग उसे बस की छत पर बैठा देखकर डरकर भाग खड़े थे. So the people obviously they will get frightened இல்லையா? ஸோ ஒரு டைகரை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸுக்கு மேலே இருக்கிற டைகர் பார்த்துட்டு डरकर மீன்ஸ் பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. बाग खड़े होते. ओके. करके बताओ. सो डू एंड टेल. बाघ दुबक कर बैठ गया था. ஸோ திஸ் டைகர் துபக்கர் அப்படின்னா அந்த வீல் கிட்ட போய் நல்லா சுருண்டு உட்காந்து இருந்துச்சு இல்லையா? करके बताओ नीचे लिखे काम वह कैसे करेगा. So there are few calm means actions down written in the box. You have to write, just tell how it will be, just do it by action. Okay, that's what is given here. Vidyarthi swayam kare, you can do it by yourself. As you know, dubakna means adi surundu okkaradu. So you will also sit sometimes like that, isn't it? Kampna means out of fear, பயந்து போயிட்டு நம்ம உட்கார்ந்திருப்போம் இல்லையா? So that is this action. Ladkadana also, it is a sort of feeling where you are not relaxed. You will be feeling frightened or afraid of. பயந்து போய் இருக்கிறது. Sona means to sleep, தூங்கிறது. कीचड़ में चलना means, so when you are walking in a slope, कीचड़ means slopeல ஒரு மேடு மாதிரி இருக்கு, அதில் நடந்து போகும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? दूध पीना when you drink milk, दूध means milk. नहाना when you take bath. दवाई खाना, दवाई means medicine. So how do you feel when you eat medicine? Okay. क्या समझो. So let us read under this. सामने की सीट पर, सामने அப்படின்னா முன்னாடி फ्रंट सीटல, पर बैठा आदमी उठा, that man got up, उठा means he got up, और अपनी दाहिनी ओर वाला दरवाज़ा, ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு டோரை கோலுக்கர் ஓப்பன் பண்ணிட்டு பாஹர் குதுகயா, he just went outside இல்லையா? वह व्यक्ति कौन था? Who was that person? He should be the driver of the bus, isn't it? So यह व्यक्ति बस का ड्राइवर था. Okay. बस में कितने दरवाजे थे? So how many doors were in the bus? So there are totally तीन. One is for the driver, the other one to passengers to come inside, and other one is the passengers to go outside. Okay. Next, आगे क्या हुआ होगा? So in the story வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? कहानी सुनाओ. Let us try to create our own story. बस के सामने वाली सीट पर, so இந்த பஸ்ஸோட இந்த ஃப்ரண்ட் சீட்டில் டைகர் போய் உட்காந்துருச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? बैठे भागने, सामने देखा, so it was seeing the scene outside what was happening. तो एक बस आ रही थी, there was a bus coming in front of it. बस में बहुत सारे लोग बैठे थे, so in that bus there were lot of people also sitting. बस को देखते ही लोग शोरगुल मचाने लगे. So बाघ को, so on seeing the tiger, the people will start shouting and screaming. शोरगुल मचाने அப்படின்னா பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, புலி இருக்குன்னு. तथा as well as
इधर उधर भागने लगे. They will start. भागने means to run here and there. यह देखकर, so इधर पातट शेर घबरा गया. The tiger got afraid. Okay. तथा जंगल की तरह भाग खड़ा हुआ. And அது பயந்து போய் என்ன பண்ணும்னா towards the jungle, forest side ல அது ஓடி போக ஆரம்பிச்சிரும் in order to save itself. Okay, this might have happened in the story. Dar means fear, பயப்படுறது. நிடர், நீ ஆட் பண்றோம் இல்லையா, நிடர் அப்படின்னா பயப்படாம இருக்கிறது. பஸ் மே பைட்டே லோக், ஸோ மக்கள், லோக் அப்படின்னா people who were sitting in the bus. बाघ के बच्चे से डर रहे थे. They were afraid of the tiger. Kid, बच्चे அப்படின்னா it was a small kid இல்லையா, புலி குட்டியை பார்த்தே பயந்துட்டாங்க. बाघ भी उन लोगों से डर रहा था. The tiger also got afraid of these people as they were running. Now सोचो means you have to think. इन्हें कैसे लगता होगा. इन्हें means down they have given 4 insects or animals. जब कोई इन्हें डर जाता, suppose if they get afraid of. ஃபர்ஸ்ட் வந்து சிப்கலி. சிப்கலி அப்படின்னா லிசர்ட், பல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ சிப்கலி ஸ்வயம் பி மனுஷ்ய சே டர்த்தி ஹே. ஸோ வென் த லிசர்ட் நோ இட், ஸ்வயம் அப்படின்னா இட் ஆக்சுவலி இட் இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஹியூமன்ஸ். நம்ம இருந்தோம்னேலே அந்த பல்லி வந்து நம்மக்கிட்ட வராது. இட் வில் ஜஸ்ட் கோ அவே ஃப்ரம் அவர் பிளேஸ், isn't it? So मनुष्य को उससे डरता हुआ देखकर उसे आश्चर्य होता है. बट वी पीपल नो, நம்ம ஐயோ பல்லி பல்லி சொல்லிட்டு நம்ம பயப்படுறது பார்த்துச்சுன்னா அந்த பல்லி வந்து ஆச்சரியமாக பார்க்கும், நம்மளை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும். कुत्ता जब कुत्ते, next one is कुत्ता. Okay, this is second one. कुत्ता जब कुत्ते से आदमी डरता है तो कुत्ता को स्वयं पर गर्व महसूस होता है. ஸோ இப்போ ரோட்டில் ஒரு நாய் இருக்குன்னா, அச்சோ நாய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டர்த்தா பயந்து போகும்போது the dog will think, oh see this humans are afraid of me. गर्व महसूस, so it will feel as if I am great. ஓகே, நான் தான், என்னை பார்த்து பயந்து போகிறாங்க பற்றியா அப்படின்னு அது ரொம்ப பெருமையாக நினச்சிக்குமா. ஓகே, वह सोचता होगा, it will think that वह इतना शक्तिमान है, it will think it is very powerful, कि मनुष्य को भी डर सकता है. I am so powerful that I can even frighten the humans அப்படின்னா அது நினச்சிக்குமா. ஓகே, next चूहा. चूहा means rat. चूहा आदमी से डरता है. The rat, you know, it will get afraid of the humans இல்லையா, நம்மளை பார்த்து பயந்து ஓடிரும். बट நம்ம என்ன பண்ணுறோம், लेकिन जब आदमी चूहे से डरने लगे, when the human started to get afraid of this rat, चूहा को अच्छा लगता होगा. then the rat might have liked that, oh super, this human is afraid of me. okay, next सांप. सांप means snake. सांप को देखकर, so on seeing the moment when we see a snake, we really get afraid, isn't it? जब लोग डर जाते हैं तो सांप को, so then the snake will think अपनी ताकत पर घमंड होता है. ताकत means attack, so it will think that see I am really very powerful that I can attack a human. okay, so அந்த மனுஷங்களை நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது ஃபீலிங் வந்து அந்த ஸ்னேக்குள்ளே வந்திருக்கும். ஓகே, बाघ डरकर, so the tiger got afraid and it went underneath the bus. बस के नीचे दुबक गया. तुम डर लगने पर क्या करते हो. இப்போ உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, कहाँ दुबकते हो, where will you go and just round, சுற்றிட்டு எங்கேயாவது ஓரத்தில் உட்காந்துக்குவீங்க இல்லையா, எங்கே உட்காருவீங்கன்னா it will be our bed only. so बिस्तर के नीचे, under the bed, अथवा दरवाजे के पीछे, अदरवाइज यू विल गो and back of the door, कदवुக்கு பின்னாடி, पीछे means back side of the door, or बिस्तर means bed, नीचे means under the bed. okay, बाघ से सब डरते हैं, so all the humans are afraid of tiger. पर इस कहानी में, but in this story,
लोग बाघ के बच्चे से भी डर गए. The people were afraid of this little tiger. இல்லையா? It was a tiger cub. It was a what? Small animal only. Okay, சின்னதா இருக்கிற ஒரு புலியை பார்த்து ஏன் பயப்பட்டாங்க? I say क्यों हुआ? Why it happened like that? लोग बाघ के बच्चे को देखकर, so the people on seeing the tiger cub, they were afraid. डर गए क्योंकि वहता तो बाघ है. So whatever may be, அது ஒரு சின்ன குட்டியாக இருந்தாலும் அது பூனைக்குட்டி இல்லை, அது புலிக்குட்டி இல்லையா? ஸோ அதை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. பாக் நாமக் ஜாதி சேஹி, ஸோ பை த நேம் டைகர், புலி அப்படிங்கிற பேரை கேட்டாலே மனுஷ்ய डरता है, द ह्यूमन गेट्स अफ्रेड ऑफ. चाहे वह छोटा हो या बड़ा, whatever may be, छोटा means whether it is small या बड़ा, whether it is big. ஓகே, சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது புலி இல்லையா? ஸோ அதை அந்த பேரை கேட்டாலே நமக்கு பயமாக தான் இருக்கும். அனோக்கி தீவார், தீவார் மீன்ஸ் த வால், செவுரு. अनोखी मीन्स यूनिक और द स्ट्रेंज. बस के सामने वाली दीवार अलग तरह की थी. So the wall which was in front of the bus was very different. Actually it is not the wall, it was the mirror. கண்ணாடியை பார்த்து தான் அது செவுருன்னு நினச்சிக்கிச்சு இல்லையா? उसके आर पार देखा जा सकता है. आर पार means you can see outside what is happening, inside what is happening with a mirror இல்லையா? वह दीवार क्या थी? What was that wall? அந்த செவுரு வந்து கண்ணாடி, அவ்வளோதான் இல்லையா? ஸோ वह दीवार बस के आगे के हिस्से का शीशा था. शीशा means mirror. It was the front mirror. ஹிஸ்ஸே அப்படின்னா பார்ட் ஆஃப் த மிரர், ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த பஸ்ஸில் இருந்த ஒரு கண்ணாடி தான் அது. அதை பார்த்து தான் அந்த டைகர் வந்து செவுருன்னு நினச்சிக்கிச்சு. ஓகே, கின் கின் சீஸோ கே ஆர் பார் தேக்கா ஜா சக்தா ஹை. இப்போ கண்ணாடி வழியாக நம்ம அந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி கின் கின் சீஸோ, வேறு எது என்னென்ன திங்ஸ் இருக்குது தட் யூ கேன் சீ டிரான்ஸ்பரண்ட்லி. ஸோ ஒன் இஸ் த மிரர். Okay, shisha means mirror. Pani means water. So if you see inside of water, you can see your face, isn't it? Next, patala aur pardashi kapada. பத்தலா ஒரு பார்தஷி அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் இல்லையா? கப்படானா க்ளோத்து, அது வந்து இப்போ ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இட் வில் பி வெரி லைட்டாக தான் போட்டிருப்போம். பத்தலா அப்படின்னா லைட்டாக போட்டிருக்க அந்த ஸ்க்ரீன்ஸ் வழியாக கூட நம்ம அந்த சைடு இருந்து பார்க்கலாம். ओके, किन किन चीज़ों के आर पार नहीं देख सकता. So through which you cannot see, that is it is not transparent. One is लकड़ी की दीवार. लकड़ी means wood. ஒரு மரத்தில் செஞ்ச ஒரு டோர் இருக்குது அப்படின்னா you cannot see what is on the other side of the door இல்லையா? சிமெண்ட் கி தீவார், சிமெண்ட்டில் செஞ்ச செவுரு வழியாக நம்ம அந்த சைடு இருக்கிறத பார்க்க முடியாது. पत्थर की दीवार, पत्थर means stones, a stone door is there, I mean the wall is there, so you cannot see. கித்தாப், புக்கு வழியாக நம்ம அந்த சைடு, புக்குக்கு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி காப்பினா நோட் புக். ஸோ இதெல்லாம் வந்து ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். ஒபேக் அப்படின்னா நம்மளுக்கு அது வழியாக வேறு எந்த பொருளும் தெரியாது. கண்ணாடினா கண்ணாடி வழியாக நமக்கு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் தெரியும். இப்போ நம்ம வீட்டு ஜன்னல்லாம் இருக்கும் கண்ணாடி இல்லையா? அது வழியாக நம்ம வெளியில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஷப்தோங் கா கேல். ஸோ திஸ் இஸ் அ கேம் அவுட் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ், வேர்ட் பில்டிங் சொல்லுவோம் இல்லையா? அதுதான். आवो शब्दों की अंताक्षरी खेलें. अंताक्षरी की शुरुआत, अंताक्षरीना गेमோட பிகினிங் வந்து हम कर देते हैं. ஸோ ஹியர் இஸ் த கேம். அதாவது ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டோட எண்டிங் லெட்டர் வச்சு அடுத்த வேர்டை நம்ம எழுதணும். ஓகே, இப்போ பாக், கால எண்ட் ஆகுது இல்லையா? பாக்னா டைகர். இப்போ கால வச்சு நம்ம கர் அப்படின்னு எழுதலாம். கர் அப்படின்னா வீடு. இப்போ ராலேயே தொடங்கணுங்கிறது கிடையாது. ரா, ரி, ரு, ரு, அந்த மாதிரி அந்த ரா வரிசையில் இருக்கிற எந்த எழுத்து வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ரூமால்னு இங்கே எடுத்திருக்காங்க, ரூமால். ஓகே,
அப்புறம் லால முடியறது இல்லையா? ஸோ லா லா லி லீ லு லு லே லேக்கின்னு எடுத்துக்கலாம். லேக்கின் அப்படின்னா பட்டுன்னு அர்த்தம், ஆனால். இப்போ இதுக்கப்புறம் நம்ம நால தான் எழுதணும். அதுதான் இங்கே நமக்கு எழுதலாம். எது வேணால் எழுதலாம். யூ கேன் ரைட் வாட் எவர் வேர்ட் ஸ்டார்டிங் வித் நா நா நீ நீ நு நு. ஓகே, நமக்கு அப்படின்னா சால்ட், உப்பு. இப்போ கால முடியுது இல்லையா? ஸோ காலை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கமல். கமல் மீன்ஸ் லோட்டஸ், தாமரை பூ சொல்லுவோம் இல்லையா? அதான் கமல். இப்போ லால முடியுது, அப்போ நம்ம லால ஸ்டார்ட் பண்ணோம். லாசே லடுக்கா. லடுக்கா மீன்ஸ் பாய். ஓகே, அடுத்து கால இருந்த ஒரு வேர்டு காம். காம் அப்படின்னா வேலை, அவர் ஒர்க்கு, அதுதான் காம். இந்த மாதிரி நீங்கள் ஓனா வேர்ட் பில்டிங் விளையாடி பார்க்கலாம். ஓகே, கஹானி சே ஆகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டோரி, தும்ஹாரே கர் உங்கள் வீட்டில், யா ஸ்கூல் கே ஆஸ்பாஸ் உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில், ஆஸ்பாஸ் மீன்ஸ் நியர்பை, கவுன் கவுன் சே ஜான்வர் யா பக்ஷி. You can find many. Janvar means animals, Pakshi means birds. Nazar அப்படின்னா உங்கள் கண்ணு பார்வையில் இருக்கும் இல்லையா? ஸோ பத்தா கரோ, யூ ஹாவ் டு ரைட் த நேம்ஸ் ஆஃப் தேட். ஸோ அனிமல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும்? ஜான்வர், வி கேன் சி கவுஸ், மாடு பார்க்கலாம், அதுதான் காய், பசு மாடு. ஓகே, குத்தா அப்படின்னா நாய் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம, டாக். பில்லி அப்படின்னா பூனை, கேட் பார்க்கலாம். சூஹா அப்படின்னா எலிகள். ஓகே, ஸோ இதெல்லாம் அனிமல்ஸ் ஜென்ரலாக பார்க்குறது. அடுத்தது பேர்ட்ஸ், பக்ஷி, பேர்ட்னா கண்டிப்பாக காக்காவை நம்ம பார்ப்போம் இல்லையா? கவ்வா, கவ்வா அப்படின்னா க்ரோ. ஓகே, அப்புறம் காலை வேளையில் சாயந்தரத்தில் குயில் பார்க்கலாம். கோயல் அப்படின்னா குயில், குக்கு பேர்டு பார்க்கலாம். அப்புறம் மரமெல்லாம் நிறைய வச்சுருந்தீங்கன்னா தோத்தா, அதாவது பேரட், கிளி வரும். ஓகே, தோத்தா மீன்ஸ் பேரட். அதுக்கப்புறம் சிட்டுக்குருவி பார்க்கலாம் நம்ம, கௌரையா. கௌரையா, கௌரையானா சிட்டுக்குருவி. ஸ்பேரோ, ஹவுஸ் ஸ்பேரோ சொல்கிறோம் இல்லையா? இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது இல்லாமல் பீஜியன் கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, மைனா எழுதலாம். சரியா? அடுத்தது கித்தனே பஹியே, ஹவு மெனி வீல்ஸ். பஹியே மீன்ஸ் வீல்ஸ். ஓகே, குச் காடியோ மே, ஸோ சில வெஹிக்கிள்ஸ்க்கு தோ பஹியே. தோ அப்படின்னா 2 வீல்ஸ் இருக்கும். குச் கோ தீன், தீன் அப்படின்னா 3 வீல்ஸ் இருக்கும் சில வெஹிக்கிள்ஸ்க்கு. அவர் குச் கோ சார், சார் அப்படின்னா 4 வீல்ஸ் இருக்கும். இப்போ கக்ஷா அப்படின்னா கிளாஸ் ரூமில் நீங்கள் இதை பற்றி பாத் சீத் கரோ, பேசணும். और नीचे सही कानों में गाड़ियों के नाम लिखो. You have to write the vehicle's name under each. Okay, so this is दो पहिए means 2 wheels இருக்கிறது. So 2 wheels எதுக்கெல்லாம் இருக்கும்னா சைக்கிள்க்கு இருக்கும், ஸ்கூட்டருக்கு இருக்கும், and also motorcycle. All these will have only 2 wheels. तीन पहिए means 3 wheels. So which are the vehicles which has got 3 wheels? It is the auto rickshaw and cycle rickshaw. Cycle rickshaws will have 3 wheels. அடுத்தது சார் பஹியே. சார் மீன்ஸ் 4 வீல்ஸ். நம்ம இதில் எந்தெந்த வெஹிக்கிள்ஸில் பார்க்கலாம்? பஸ்ஸில் பார்க்கலாம், காரில் பார்க்கலாம், ஜீப்பில் பார்க்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் டாபிக், தேந்துயே கி கபர். ஸோ தேந்துயே மீன்ஸ் லெப்பர்டு, அதாவது மரம் ஏறும் இல்லையா? அதுதான் லெப்பர்டு. இட் வில் ஹாவ் பேச்சஸ், பிளாக் கலர் பேச்சஸ் இன் இட்ஸ் பாடி. ஸோ தேந்துயே கி கபர், இது வந்து இட் இஸ் கபர் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் நியூஸ் அபவுட் leopard. Let us read this. It is Mumbai and it was 12th March. Okay, मंगलवार की सुबह, मंगलवार means Tuesday, मंगलवार की सुबह means morning, तेंदुए का एक बच्चा. So बच्चा means small kid, ஒரு cub, ஒரு leopard ஓட சின்ன குட்டி வந்து बस में पहुंच गया. It entered inside a bus. इससे पहले कि तेंदुए का बच्चा बस में चढ़ता, चालक डरकर भाग गया. इससे पहले की, so before that, okay, तेंदुए का बच्चा, the leopard cub or the leopard kid, बस में चढ़ता, चालक डरकर भाग गया. डरकर means it got afraid and it ran away. Okay, देखते ही देखते, on seeing this,
लोगों की अच्छी खासी भीड़ जमा हो गई. So to see this, lot of people gathered there. भीड़ அப்படின்னா கூட்டம், crowd of people gathered. इनमें से कुछ लोग, so from that crowd few people what they did, तो अपना बचाव के लिए कुल्हाड़ी और लाठी भी लेकर आए. In order to save themselves, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கத்தி கோடாலி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, குச்சி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. भीड़ और शोरगुल से घबराकर 4 महीने का वह तेंदुआ का बच्चा बस के नीचे छुप गया. So this little leopard, it got afraid of this crowd of people and it just went under the bus and it sat there. Okay, அங்க போய் ஒளிஞ்சுக்குச்சு. 9 बजे जाकर, so 9 o'clock जाकर पुलिस, फायर ब्रिगेड और बोरीवली पार्क के जानवरों के डॉक्टर, so 9 o'clockல போலீஸ், ஃபயர் சர்வீஸ், அதுக்கப்புறம் அனிமல் பார்த்துக்கிற அந்த डॉक्टर रणधीर बरहटे उस जगह पहुंचे. They all reached that place. सभी ने मिलकर उसे बाहर निकालने की बहुत कोशिश की. So everyone tried their best to take the leopard kid outside. Okay, पर वह टस से मस ना हुआ. But it was not ready cooperate to come out. हार कर डॉक्टर बरहटे ने बेहोशी की दवा की सुई तैयार की. ஸோ இப்போ இந்த மாதிரி அனிமல்ஸ் நடுவில் வந்துருச்சு அப்படின்னா, ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம சாகடிக்கக்கூடாது இல்லையா? வி ஷுட் நாட் ஷூட் தெம். ஸோ வாட் தே வில் டூ, தே வில் ட்ராங்குலைஸ் இட், அதாவது மயக்க ஊசியை தூரத்துலேருந்து தூக்கி அந்த மாதிரி ஷூட் பண்ணுவாங்க. அந்த மயக்க ஊசி போய் அது அனிமல் மேலே பட்டுருச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அது மயக்கமாயிடும். ஸோ தட் தே கேன் ரெஸ்கியூ தட் அனிமல். ஓகே, so like that this doctor, he was preparing the tranquilizing medicine. Okay, and they were throwing it on that leopard. और एक लंबे पाइप से फूंक कर तेंदुए के बच्चे को लगाई. So they inserted that inside that cub. leopard குட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ள அந்த மருந்து செலுத்திட்டாங்க. बेहोश होने के बाद, बेहोश means it became unconscious after some time, उसे बोरे में लपेटकर जीप में बोरी वाली पार्क ले गए. Then they took that to the place, okay, to treat. आंख खुलने पर उसने अपने आप को एक पिंजरे में पाया. So when it opened the eyes, the leopard saw itself inside a pinjare. Pinjare means inside a cage. Okay. So that is the passage what we have learnt. Now खबर की बात, let us read the questions. क्या तुम बता सकते हो, can you tell, यह घटना किस जगह घटी? So where did this incident happen? So you can find from the passage, in the starting லே நமக்கு மும்பைன்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? So the answer is Mumbai. घटना किस दिन घटी? So किस दिन அப்படின்னா எந்த நாள் வந்து நடந்துச்சு? So it was मंगलवार. मंगलवार means Tuesday. Okay. उस दिन क्या तारीख था? तारीख means date. What was the date? It was, you can find here, say it was 12th March and the place was Mumbai and the day was Mangalwar. Okay, clear? Fine. तुमने तेंदुए के बच्चे की यह खबर पढ़ी. Now you have read this news about the leopard cub இல்லையா? तुम्हारे घर, आस पड़ोस या स्कूल में आने वाले कुछ अखबारों के नाम पता करो. Now you have to list out the akhbar means the names of the newspapers what you have learnt in your home or at your school. Okay, so this you can do it by yourself. Fine. बस तक कैसे पहुंचा? How did the little tiger reach till the bus? तुम्हारे विचार से, so according to your thoughts, विचारना நீங்க நினைக்கிறத பொறுத்து,
यह तेंदुए का बच्चा बस के पास कहाँ से पहुंचा? So from where did this little leopard came? So mostly it might have come from the forest, as we saw in the lesson. Okay. कुछ लोग, so few people we saw that they took sticks and axe and came running to that place, இல்லையா? लाठी और कुल्हाड़ी लेकर क्यों पहुंच गए? Why did they bring sticks and all? तुम होते तो क्या करते? If you were there, what will you do? So they just brought it to protect themselves, இல்லையா? So இப்போ ஒரு புலி வருது, ஒரு டைகர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா either you will run away from that place, or if there are lot of people, everyone will start attacking that animal. So that is what obviously the people did there. Okay. अखबारों के लिए, so from the newspapers, क्या तुम अपनी कक्षा, कक्षा means classroom, या घर means from your house, किसी घटना को एक खबर की तरह समाचार पत्र के लिए लिख सकते हो? So can you write some incidents that has happened in your class or in your home as a report writing in the newspaper? Samachar patra means newspaper. So if you're going to write, what are the things you have to know? You have to know the place. Jagah means place. Din means day. In the naal and the news nadanduchu. Tariq அப்படினா date. Likhna mat bhulna. You should not forget to write all these things. यह घटना कुछ भी हो सकती है. It can be any incident like किसने किससे की लड़ाई. Someone has a fight. लड़ाई means fight with somebody else. Okay. खोज खोज कर मैं तो हारी. खोज means searching. I really got defeated regarding some cheese. Cheese means regarding some things. घर में शादी, a marriage function in your house. वाह बाई वाह. Like this you can give title. कौन हारा कौन जीता. कौन हारा, who defeated, and कौन जीता means who won. Okay. यहाँ नीचे बाघ का चित्र दिया है. You can see in your book the picture of the tiger is given there. तुम भी अपने पसंद कोई जानवर बनाकर, you can draw any animal what you like and you can make designs in it. Okay. इस तरह की डिज़ाइन बनाओ और रंग भरो and color it out. Okay. चित्र के बारे में बच्चों के बातचीत करो. उन्हें बताइए कि यह चित्र मध्य प्रदेश की गोंडी शैली में बना है. So that picture which is given in your book, Shaili means style. It is drawn in a style which is followed by the people of Madhya Pradesh. That style is called Gondi style. Okay. बाघ का बच्चा. So again there is a reading for pleasure activity. रास्ता पक्का हो या कच्चा, चलता उस पर बाघ का बच्चा. कभी उछलता कभी कूदता, धूम मचाता बाघ का बच्चा. बाघ means tiger, बच्चा means little one, tiger kid. அது வந்து ஒரு கயிறு மேல அப்படியே நடந்து போற மாதிரி. So sometimes it jumps, sometimes it jumps, அந்த குட்டி கரணம் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து அது பண்ணிட்டு இருக்கு. बाल पूंछ के और मूंछ के लहराता है बाघ का बच्चा. So it has a long tail, isn't it? And it has mustaches. இந்த மீசை எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் அப்படியே ஆட்டிட்டு இருக்கு. लहराता means it is waving its tail and its mustaches. पंजे अपने कहीं अड़ाता, सुस्ताता है बाघ का बच्चा. பஞ்சே அப்படின்னா அதோட claws, அதோட paws இருக்கும் இல்லையா, கால். அதை வந்து अपनी कहीं अड़ाता, it keeps somewhere and takes rest. सुस्ताता means it takes rest for some time. Okay. माँ जब चलती वह चल पड़ता, कभी कहीं वह गिरता पड़ता. So whenever its mother, tiger அம்மா வந்து போகும்போது அது கூடயே போகும். Sometimes it falls down, sometimes it gets up. पानी में भी उछलता ही रहकर चलता जाता बाघ का बच्चा. So पानी, inside the water, தண்ணிக்குள்ளார குதிச்சு குதிச்சு நீச்சல், தயிர் அப்படின்னா நீச்சல் ஸ்விம் பண்ணி போகுது. எது? அந்த டைகரோட little one, the tiger cub. Okay.
Fine. So next, Bada Bahadur, Bagh ka bacha. Bahadur means very brave, the little tiger. Gabrata na, Bagh ka bacha. It never gets afraid of anything. Goom goom kar dur dur tak ho aata hai Bagh ka bacha. So it roams here and there, the little tiger cub. Okay. Pet peet par buri kali. Pet means stomach. Peet means its backside, முதுகு. இதெல்லாம் வந்து buri means brown and kali means black color lines it will have, isn't it? Dari dhari badi nirali. चलता आता गुर्राता है बाघ का बच्चा. Gurrata means it roars, the tiger roars. Okay, that is called gurrata है the बाघ का बच्चा, tiger cub. Okay, with this we have come to the end of this session. Hope you understood this lesson, its exercises part and the reading for pleasure activities what we have seen. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijay'swebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.